பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மார்ச் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள். இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். வழக்கம் போல தான் குரு பகவான் தனது மிதுன வீட்டில் பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. அது புத பகவானுடைய வீடு. இன்னும் கிட்டத்தட்ட மே மாதம் லாஸ்ட் வரைக்கும் அங்கே தான் இருப்பார். சரி, கேது பகவான் எப்பவும் போல் சிம்ம வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. இவர் நவம்பர் மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பார், பயணம் பண்ணிகிட்டு இருப்பார். அடுத்து செவ்வாய் பகவான் கும்ப வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. புதன் அங்கே இருக்கார். ராகு பகவான் ஆல்ரெடி ஏற்கனவே அங்கே தான் இருக்கார். ராகு வந்து டிசம்பர் மாதத்துக்கு மேலே தான் மாறுவார். சுக்கிரன் தான் 4ஆம் தேதி கும்ப வீட்டிலேருந்து மீன வீட்டுக்கு போயிட்டார். கும்ப வீட்டில் சுக்கிரன் இருக்கும்போது நட்பு வீடு தான். 4ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, அதாவது மார்ச் மாதம் 4ஆம் தேதி கும்ப வீட்டிலேருந்து மீன வீட்டுக்கு போயிட்டார். மீன வீடுங்கிறது அவருக்கு உச்ச வீடு, நட்பு வீடு உச்ச வீடுன்னு சொல்கிறது. சூரிய பகவான் அழகாக போயிட்டார் 15ஆம் தேதி. 15ஆம் தேதி மீன வீட்டுக்கு போகிறாரு. 14ஆம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் தான் இருக்கார். 14 வரைக்கும் கும்ப வீடு, அது மாசி மாதம்னு சொல்கிறது. 15ஆம் தேதி, அதாவது ஆங்கிலத்துக்கு மார்ச்சுக்கு 15ஆம் தேதி மீன வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு அது பங்குனி மாதம்னு சொல்கிறது. இதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள். இதில் பெரிய பியூட்டி என்னென்னா, சுக்கிரன் உச்சமாக இருக்குது. பொதுவாக சுக்கிரன் வந்து உச்சமாகிறது நல்லது. ஏன்னா பொருளாதார கிரகம் சொல்கிறது சுக்கிரன். குருவையும் ஒரு பொருளாதார கிரகம், சுப கிரகம் சொல்கிறது. சுக்கிரன் ஒரு சுப கிரகம். அப்போ இந்த மாதத்தில் நிறைய சுப காரியங்கள் நடக்கும். சுபமான காரியங்கள், விசேஷங்கள் நிறைய நடக்கும். சுக்கிரன் உச்சம்னா நிறைய திருமணங்கள் ஆகும். சுக்கிரன் உச்சம்னா அத்தை மாமா உறவு, அத்தை மகள் உறவு, மருமக உறவு நல்லா இருக்கும். சுக்கிரனா சகோதரிகளுக்கு நல்லது, குறிப்பாக பெண்களுக்கு நல்லது, பெண் அதிகாரிகளுக்கு நல்லது, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். சரி, அது அந்த சுக்கிரன் உச்சமாகிறதுனால எந்த ராசிக்கு நல்லதுங்கிறத பார்ப்போம். குறிப்பாக பெண் தெய்வங்கள் வழிபாடு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். பெண் தெய்வங்கள் உள்ள ஆலயங்களில் நிறையா திருவிழாக்கள் நடக்கும். சரி, அதுக்கு அடுத்து நம்ம இந்த மாதத்தினுடைய கிரகங்கள் பார்த்துட்டோம். இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, மாசி மகம் 2ஆம் தேதி வருது. ரொம்ப விசேஷம். மகம் நட்சத்திரம் மாதம் மாதம் வரும். அதில் குறிப்பாக மாசி மகம்ங்கிறது விசேஷம். குறிப்பாக கும்பகோணத்தில் மாசி மகம் திருவிழா மிகப்பெரிய சிறப்பாக நடக்கும். எல்லா ஆலயங்கள்லையும் சிறப்பாக நடக்கும். நாமும் கொண்டாடுவோம். சரி, நேயர்கள் இப்போ தான் நீங்கள் முத அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். மறுபடியும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமல தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக அமையணும், நீங்கள் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய். இப்போ நாம் மீன ராசியை பார்ப்போம். மீன ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கு தான் பார்க்க போகிறோம். ஒரு பொதுவாக நாளில் இருக்கக்கூடாது, ஆனால் இருந்தாலும் அவர் பார்க்குற இடம் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால பெரிய பாதிப்புகள் இல்லை. அதுக்கெல்லாம் நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன். ஆனால் அடுத்த குரு பயிற்சி, ஜூன் மாதம் வரக்கூடிய குரு பயிற்சி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். மீனராசிக்கெல்லாம் மறந்துடக்கூடாது. நான் அந்த குரு பயிற்சி வீடியோ மீனராசிக்கு போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இப்போவே நிறைய பேர் வாழ்த்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. சரி, மார்ச் மாதம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ராசியில் சூரியன் இருக்கார். சூரியன் ராசியில் பொதுவாக சூரியனுடைய காரத்துவங்கள் என்ன? அரசாங்கம், அரசியல், அப்பா. அப்போ இதனால் லாபம் உண்டு உண்டு உண்டு. சூரியன் ராசியிலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குது. கணவனுக்கோ மனைவிக்கோ அரசாங்க பணி, அரசியலில் பணி, ஆன்மீகத்தில் பணி உண்டு. ஆனால் சூரியன் 6க்குடையவர் ராசியில் இருந்தால் நல்ல சர்வீஸ், நல்ல வேலை கிடைக்கும். தனியார் நிறுவனத்திலேயோ பிரைவேட் நிறுவனத்திலேயோ கம்பெனிகளிலோ கடைகள்லையோ நல்ல வேலை கிடைக்கும். சூரியன்னா அரசாங்கம். அப்போ அரசாங்க பணியும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. சரி, உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்கள் மனைவிக்கு கிடைக்கும். நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். அப்போ மனைவியோ கணவனையோ அதிகாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் வருவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருளாதார உயரும், பதவி உயர்வு உண்டு. அரசியல்லையோ ஆன்மீகத்திலேயோ அரசாங்கத்திலே பதவி உயர்வு உண்டு.
ஆளுமை கிரகம் சூரியன் 7 பார்க்கறதுனால பவராக இருப்பீங்க, அழகாக இருப்பீங்க. சூரியன் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ இந்த மாதம் வளர்ச்சி உண்டு, வெளிச்சம் உண்டு, புகழ் உண்டு. சரி, சூரியன் 6 சொன்னேன். அப்போ கடனோ எதிரியோ நோயோ கொஞ்சம் இருக்கும். அது எல்லாருக்கும் இல்லை. ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி இல்லைன்னா. ஆனால் சார், இந்த சூரியன் 6 ராசியில், சுக்கிரன் 8 சுக்கிரன் ராசியில், 12 சனி ராசியில் 3 பேரும் ஒரு சுபர் இல்லை மீனத்துக்கு. அப்போ என்ன சார் அர்த்தம்? உடலில் கவனம், நோய் வராமல் பார்த்துக்கணும், வண்டி வாகனத்தில் கவனம். ஆனால் 6, 8, 12 ஒன்று சேர்ந்து ராசியில் இருந்தால் இதுக்கு பேர் விபரீத ராஜயோகம்னு சொல்கிறது. இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதிர்ஷ்டமும் இருக்குது, யோகமும் இருக்குது. திடீர் பணக்காரன் ஆகிற யோகம் இருக்குது, திடீர்னு திருமணம் ஆகிற யோகம் இருக்குது, திடீர்னு போஸ்டிங் அரசாங்க வேலை கிடைக்க யோகமும் இருக்குது. மறந்துடக்கூடாது. ஏன்? 6ஆம் வீட்டு அதிபதி சூரியன், 8ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன், 12ஆம் வீட்டு அதிபதி சனி ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கும்போது நீங்கள் சம்மந்தப்படுற இடத்துல கவனம். ஆனால் நீங்கள் எங்கெல்லாம் போய் சம்மந்தப்படுறீங்களோ அங்கேருந்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு, விபரீத ராஜயோகம் உண்டு, வெளி மாவட்டம், வெளி மாநிலம், வெளிநாட்டு தொடர்புனால வருமானம் உண்டு, அதனால அதிர்ஷ்டமும் உண்டு. சுக்கிரன்னா பெண்கள் விஷயத்தில் கவனம். ஆனால் பெண்கள் விஷயத்தினால லாபம் உண்டு. சுக்கிரன் உச்சம்னா 7 ராசியில் இருந்தால் 7 பார்க்கும். அப்போ கணவர் மனைவிக்குள்ள பர்சனல் நல்லா இருக்கும். சுக்கிரன்னா அத்தை உச்சமாக இருக்கு, அவங்கள பகச்சிக்க கூடாது. சுக்கிரன்னா சகோதரி, அவங்கள பகச்சிக்க கூடாது. சனினா லாபாதிபதி, 11 அக்காவோ அண்ணன் இருந்தால் பகச்சிக்கக்கூடாது. ஏன்னா அவங்களால லாபம் இருக்குது. நமக்கு காரியம் பெருசா, வீரியம் பெருசா? காரியம்தான் பெருசு. அப்போ இவ்வளோ யோகம் கொட்டி கிடக்குது. 12 புதனும் செவ்வாய் ராகு இருக்குது. புதன் 12 மறைஞ்சா படிக்கிறவங்களுக்கு நல்ல கல்வி யோகம் உண்டு. 12 இருந்தால் நைட் லைஃப் நல்லாயிருக்கும். 12 புதன் இருந்தால் இரவு பணி பார்க்குறவங்களுக்கு நல்லது. ராகு 12 இருக்கிற நைட் டியூட்டி பார்க்குற நர்ஸு, ரயில்வே துறை, இன்னும் மற்ற துறைகளில் இருந்து இரவு பணி பார்க்குறவங்களுக்கு நல்லது. செவ்வாய் 4ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால, 2 3 பார்க்கறதுனால, 2ஆம் வீட்டு அதிபதி 3 பார்க்கறதுனால, 9ஆம் வீட்டு அதிபதி 3 பார்க்கறதுனால பாக்கியம் சார்ந்த துறைகளில் கமிஷன் வருமானம் உண்டு. அப்பா தொழிலை செய்கிறவங்களுக்கு கமிஷன் வருமானம் உண்டு. செவ்வாய்னா ரியல் எஸ்டேட், செங்கக்காலவா பூமி சொன்னேன், அதில் கமிஷன் வருமானம் உண்டு. அடுத்து செவ்வாய்னா சகோதரன், மறைஞ்சிருந்தாலும் மறைமுக ஆதரவு உங்களுக்கு உண்டு. புதன் மறையலாமா? மறையக்கூடாது. அதனால் கல்வி யோகம் உண்டு. ராகு 12 இருந்தால் வெளிநாட்டு தொடர்பு நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி கேமரா, ஏன்னா ராகு 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்க. ஏன்னா ஃபோட்டோ, கேமரா, சினி ஃபீல்டு, இது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் உண்டு. ராகு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு வருமானம் உண்டு. ராகு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பேச்சில் கவனம். தேவையில்லாமல் பேசி வாயால் வடை சொல்லுவேன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பேசி மாட்டிக்கக்கூடாது. ஆக இந்த மாதங்கள் லாபம் நிறையா இருக்குது, திடீர் அதிர்ஷ்டம் நிறையா இருக்குது. ஆனால் எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கை. குரு பயிற்சி வரைக்கும் பொறுமையாக இருங்க. இன்னும் 2-3 மாதம்தான் இருக்குது. அதன் பிறகு இந்த பூமியில் ஜெயிக்க போகிறது மீன ராசியே. உங்களுக்கு 7.5 சனியை மறந்துடுங்க. அந்த குரு பயிற்சி வீடியோவை பாருங்கள். 4ல் இருக்க குரு 5ஆம் இடத்துக்கு வந்தவன் அதிர்ஷ்டங்கள் நிறைய இருக்குது, கொட்டி கிடக்குது. பொறுமை பொறுமை பொறுமை. 7.5 சனியில் இருக்கிற 30 வயசு கீழே இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. ஆனால் சுக்கிரனோ சூரியனோ பாதகாதிபதியாக இருந்தாலும் பாவகிரகமாக இருந்தாலும் சூரியன் ராசியில் இருக்கிற வரை உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சூரியன்னா வெளிச்ச கிரகம், அது பங்குனி மாதம் உச்சத்தில் இருக்கும். அடுத்து உங்களுக்கு மே மாதம், சித்திரை மாதம் உச்சத்துக்கு வருவார். இதை விட இன்னும் நல்லா இருக்கும். ஆக பொறுமை பொறுமை பொறுமை. நீங்கள் வழிபட வேண்டியது முருகன் வழிபாடை பண்ணுங்க, பெருமாள் வழிபாடை பண்ணுங்க, மகாலட்சுமி வழிபாடை பண்ணுங்க. நீர் வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால, நீர் வீடு மீன வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால குலத்தோரம் உள்ள ஆத்தோரம் உள்ள அம்மன் வழிபாடு, சிவன் வழிபாடை பண்ணுங்க. மீன ராசிக்காரங்களுக்கு 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி மதியம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனம். ஏன்னா 12ஆம் இடங்கிறது காலு, 3ஆம் இடங்கிறது கை, இதெல்லாம் ஒன்று சேர்ந்து பார்க்குது வருது. அப்போ டிரைவிங்கில் இருக்கிறவங்க, 2 வீலர் இருக்க கவனம். பெல்ட்டு போட்டு வண்டி ஓட்டுங்க.
செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க. அதே மாதிரி பேங்க்கில் இருக்கிறவங்க ஏன்னா குருனாலே பணம், சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கு, அதுவும் பணத்துக்கு அதிபதி. பணத்துக்கு குறைவில்லை, ஆனால் பணம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க எச்சரிக்கை. இந்த மாதம் எச்சரிக்கை அவசியம். ஆனால் யோகங்கள் நிறையா இருக்குது. இன்னும் உங்கள் ஜாதகத்தில் தசை புத்தி நல்லா இருந்தால் இன்னும் யோகம் இருக்குது. குரு பயிற்சி வாழ வைக்கும். இந்த மாதம் ஒரு நல்ல வழிகாட்டி, நல்ல செய்தி வரும். ஓம் நமச்சிவாய.